குருவாழ்க. குருவே சரணம். ஓம் நமோ நாராயணாய நமக. 12 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பகோணத்தில் அத்திவரதர் தரிசனம் பற்றி இந்த பதிவில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். மார்ச் 1 முதல் 10 நாட்கள் பக்தர்களுக்கு அனுமதி. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பாதாள அறையில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீதேவி பூதேவி உடனாய அத்திவரதரை 12 ஆண்டுகளுக்கு பிறகு மார்ச் 1ஆம் தேதி முதல் 10 நாட்களுக்கு பக்தர்கள் தரிசனம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த 2026இல் அனைவருக்கும் புண்ணியம் கிடைக்கும் வருடமாக நாம் எண்ணிக்கொள்வோம். பொதுவாக அத்திவரதர் என்றாலே காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில்தான் நினைவுக்கு வரும். அத்திவரதர் என்பது காஞ்சிபுரத்தில் உள்ள வரதராஜ பெருமான் கோவிலின் அரிய திருவுருவம்தான் இந்த அத்திவரதர். இது அத்தி மரத்தால், அதாவது பிக் ட்ரீ வுட்டால் செதுக்கப்பட்டதால் அத்திவரதர் என அழைக்கப்பட்டு மிகுந்த ஆன்மீக வரலாற்று முக்கியத்துவம் பெற்றதாகிறது. அத்திமரம் மருத்துவ குணங்கள் நிறைந்ததாக மட்டுமின்றி ஆன்மீக ரீதியில் நன்மை தரும் புனித மரமாக கருதப்படுகிறது. அதனால் அந்த மரத்தில் செய்யப்பட்ட திருமேனி சக்தி நிறைந்தது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். பழமையான கதைகளின்படி மூல வரதராஜர் சிலை சேதமடைந்ததால் இந்த அத்திமர மூர்த்தி நீரில் பாதுகாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி இந்த அத்திவரதர் ஆலய தெப்பக்குளமான அனந்த சரஸ் குளத்தில் நீரில் பாதுகாக்கப்பட்டு 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே 48 நாட்களுக்கு பொதுமக்கள் தரிசனத்திற்கு எடுக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2019இல் வெளியே எடுக்கப்பட்டு முதல் 24 நாட்கள் சயன, அதாவது படுக்கை நிலையிலும் அடுத்த 24 நாட்கள் நின்ற நிலையிலும் தரிசனம் வழங்கினார். அப்போது தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தது பக்தர்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வாகியது. அந்த அளவுக்கு ஆன்மீக சிறப்புமிக்க காஞ்சி அத்திவரதரின் மறுபிம்பமாக சில வித்தியாசங்களுடன் இருக்கிறார் கும்பகோணம் அத்திவரதர். காஞ்சிபுரம் அத்திவரதர் போல 40 வருடங்களுக்கு ஒரு முறை என்ற அரசு விதிப்படி இல்லாமல் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியில் எடுக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்துக்காக வைக்கப்பட்டு மீண்டும் பாதாள அறைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். கும்பகோணம் பிரம்மன் கோவில் தெருவில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் மூலவர் சந்நிதிக்கு கிழக்கில் உள்ள பாதாள அறையில் அத்திமரத்தாலான சுமார் 1.5 அடி உயரம் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி உடனாய அத்திவரதர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீதேவி பூதேவி உடன் காட்சி தரும் இந்த அத்திவரதர் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி தாயார்களுடன் அமைந்திருப்பதால் திவ்ய தம்பதி தரிசனம் என பக்தர்கள் கருதுகின்றனர். சிலையின் பழமையை கருத்தில் கொண்டு அது பாதாள, அதாவது அடித்தள அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இங்கு உள்ள அத்திவரதர் காஞ்சிபுரம் அத்திவரதர் போல 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியில் எடுக்கப்படுவது என்கிற வழக்கம் இல்லை. குறிப்பிட்ட சமயங்களில் மட்டுமே சிறப்பு பூஜைகள் நடைபெறுவதாக தகவல்கள் கூறுகின்றன. 1915ஆம் ஆண்டுக்கு பின் பல்வேறு காரணங்களால் இந்த சிலை வெளியே எடுத்து வைக்கப்படவில்லை. 98 ஆண்டுகளுக்கு பிறகு 2013ஆம் ஆண்டு இந்த சிலை வெளியே எடுக்கப்பட்டு பக்தர்களின் தரிசனத்துக்காக வைக்கப்பட்டது. பின்னர் அந்த சிலை மீண்டும் பாதாள அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. இந்த நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீதேவி பூதேவி உடனாய அத்திவரதர் சிலை மார்ச் 1ஆம் தேதி வெளியில் எடுக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் பக்தர்கள் தரிசனத்துக்காக வைக்கப்பட உள்ளது. தொடர்ந்து மார்ச் 10ஆம் தேதி வரை இந்த சிலையை பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் என்றும், அப்போது ஆகம விதிகளின்படி காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை சுவாமிக்கு தைலக்காப்பு, புஷ்ப சேவை, ஊஞ்சல் போன்ற சேவைகளை பக்தர்களே செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இருக்கின்றன. பொதுவாக அத்திமரக்கட்டைக்கு பல விசேஷங்கள் உண்டு. புவியீர்ப்பு விசையை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டது. எளிதில் பூமியில் ஈர்க்கப்படாது இந்த அத்திமரம். பொதுவாக அத்திவரதரை தரிசனம் செய்தால் கல்வி, வேலைவாய்ப்பு, முன்னேற்றம், குடும்ப நலன், நோய் பாதிப்பு நிவாரணம் என பல நன்மைகள் கிடைக்கும். கும்பகோணம் வரதராஜ பெருமாள் கோவிலில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி உடனாய அத்திவரதரை தரிசனம் செய்தால் சகல தோஷங்களும் முன்ஜென்ம பாவங்களும் நீங்கி நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஐதீகம். அத்திவரதர் எழுந்தருளி இருக்கும் இந்த 10 நாட்களில் அஸ்தம், திருவோணம், ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் உங்கள் நட்சத்திரம் எப்பொழுது வருகிறதோ அதற்கு ஏற்ப வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. அத்திவரதர் அஸ்த நட்சத்திரத்தில் அவதரித்தவர் என்பதால் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் ஜென்ம நட்சத்திரம் எப்போது வருகிறதோ அன்றைய தினம் அத்திவரதரை வழிபட்டால் வாழ்வில் அனைத்து வெற்றியையும் அடைவார்கள். மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் உகந்த திருவோணம் மற்றும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் அவர்களுடைய நட்சத்திர தினத்தில் அத்திவரதரை வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களையும் அடையலாம். நன்றி. கும்பகோணம் வரதராஜ பெருமாள் கோவிலில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி உடனாய அத்திவரதர் தரிசனம் கண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.